மகாபெரிவாழனும் ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நாமங்களை சொல்லச் செய்ததே அம்பிகையின் ஒரு லீலை தானே. வாக்தேவதைகளிடம் சொல்லி இந்த ரகசிய மந்திரங்களுக்குரிய தத்துவங்களை அவர்கள் சொல்வதற்கு அந்த வாக்கு சக்தியாகவும் அவள் இருந்து செய்கிறாள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருந்து அவள் எப்படியெல்லாம் இந்த லோகத்தில் ஆட்சி செய்கிறாள், நம்முடைய மனதை கொள்ளை கொள்கிறாள் என்று சொல்வதற்குரிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் காவ்யகலாயை நமஹ. ஓம் காவ்யகலாயை நமஹ. அதாவது அழகான காவியங்களை இயற்றும் ஆற்றலாக இருப்பவள். அதைத்தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்கணும். அதாவது எத்தனை உபாசகர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மகான்களாக கவிகளாக மாறி அப்படியே கவிதைகளை பொழிந்து காவியங்களை இயற்றி நமக்கு இன்னும் அந்த அழகை பருகுவதற்கு அந்த வாக்கியங்களில் அவள் அந்த வாக்கு சக்தியாக இருந்து கொடுத்தாள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆற்றலாக அவள் இருக்கிறாள் என்று சொல்வது. அம்பாளின் அனுகிரகம் கிடைத்து விட்டது. அந்த கிடைக்கப்பெற்ற பக்தர்கள் மிக சுலபமாக காவியம் எழுதும் சக்தி அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஏனென்றால் மோகசங்கரர், காலமேகப்புலவர், காளிதாசர் இப்படி எல்லாருமே அம்பாள் உபாசகர்கள் தான். அதாவது அம்பாள் உபாசகர்களாக அப்படியே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவளுள் லயித்து அவள்தான் கதி என்று, நீ இல்லை என்றால் எனக்கு ஜீவிதமே கிடையாது என்று இருந்த காலகட்டத்தில் அவள் தரிசனம் கொடுத்து, நான் உனக்கு அந்த வாக்கு சக்தியாக இருந்து அந்த வாக்கியங்களை அமைத்து தருகிறேன், காவியங்களை அமைக்கக்கூடிய ஆற்றலை தருகிறேன் என்று அந்த ஆற்றலாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் உபாசகர்களைத்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவளுடைய அனுகிரகத்தால் தான் இன்று நாம் ரசிக்கக்கூடிய, இன்னும் அவளுடைய லீலைகளை நாம் ரசிக்க ரசிக்க அனுபவிக்க அந்த வார்த்தைகளை எத்தனை முறை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு எத்தனை விதமாக பொருள் சொல்ல முடியுமோ அத்தனை விதமாக பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதுதான் அப்படின்னு பொருள் சொல்லி முடித்து விட்டோம் என்று நினைக்க முடியாது. புதிதாக ஒரு பொருளை சொல்வதற்கு, அதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்வதற்கு அடுத்ததாக ஒரு பக்தன் வரத்தான் செய்வார். ஏனென்றால் அங்கும் அவளுடைய சக்தி தான் இருக்கிறது. ஆக அந்த வார்த்தைகளுக்கு, அந்த நாமங்களுக்கு, அந்த வாக்கியங்களுக்கு அவள் படைத்த இலக்கணம் தானே. அந்த இலக்கணத்தில் எத்தனை விதமாக பொருள் கொள்ள முடியுமோ அத்தனை விதமாக பொருள் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை அவள் அள்ளி வழங்கி இருக்கிறாள், வாரி வழங்கி இருக்கிறாள். அப்படித்தான் இங்கு வாக்தேவதைகளும் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அம்பிகையின் நாமத்தில் அப்படி என்ன 1000 நாமத்தில் சொல்ல முடியும் என்று ஆச்சரியமாக பேசுபவர்கள் கூட இந்த நாமங்களை கேட்க கேட்க, ஓ இப்படி அவள் இருக்கிறாளா, இந்த சக்தியாக இருக்கிறாளா, நமக்குள் தான் இருக்கிறாளா, ஏகமாக இருக்கிறாளா என்று ஒவ்வொன்றாக யோசித்து யோசித்து அப்படியே அவளுக்குள் லயித்து போகக்கூடிய அந்த வாக்கியங்கள் தான், அதில் அடங்கியிருக்கக்கூடிய சக்தி தான் அவள் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.